பிள்ளையானுக்கு நீதிமன்றம் வழங்கியுள்ள உத்தரவு. வலிவடக்கில் விவசாயத்தில் ஈடுபடும் ராணுவத்தினர் மரக்கறிகளை விற்பனை செய்யும் காட்சி. யாழில் நீதியின் ஓலம் 2 சர்வதேச விசாரணை கோரிய போராட்டம். பேராசிரியர் ரகுராம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்ட அவதூறுகளை நீக்க உத்தரவு. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் தொடர தீர்மானம். கிளிநொச்சி விசேட பொருளாதார மத்திய நிலையத்தில் 34 வியாபாரிகளுக்கு கடைகள் கையளிப்பு. வவுனியா சாலையின் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் இன்று காலை முதல் பேருந்து சேவைகளை முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கடனில் சிக்கியுள்ள விவசாயிகளுக்கு அரசாங்கம் விசேட திட்டம். தரமான பொது போக்குவரத்து மூலம் மக்களின் செலவை குறைக்க வேண்டும் ஜனாதிபதி. 6 பிரதான கட்சிகள் இணைந்த புதிய கூட்டணி. சிறுபான்மை தமிழ் கட்சிகளின் ஒன்றிணைவு தேர்தல் கூட்டணி அல்ல சித்தார்த்தன். எதிரணியின் அரசியல் பழிவாங்கல் குற்றச்சாட்டை அடியோடு மறுத்து ஆளும் கட்சி எம்பி. தொடர்பது விரிவான செய்திகள். பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசசுரை சந்திரகாந்தனுக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் 5 கொலை சம்பவங்கள் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையிலேயே அவருக்கு விளக்கமறியல் நீடிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் அவருக்கு இந்த உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. அதன்படி பிள்ளையான் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதேவேளை குறித்த வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தமிழர் விடுதலை கூட்டணியின் முன்னாள் தலைவரான அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கத்தின் 37வது ஆண்டு நினைவு தினம் யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. தமிழர் விடுதலை கூட்டணியின் முன்னாள் தலைவரான அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கத்தின் 37வது ஆண்டு நினைவு தினம் யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் திங்கட்கிழமை அனுஷ்டிக்கப்பட்டது. நிகழ்வின் போது அவரது உருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், பன்னாகம் கிராம மக்களும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் வெளிவடக்கில் உயர் பாதுகாப்பு வலயமாக இராணுவத்தினரால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிகள் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடும் இராணுவத்தினரால் மரக்கறிகள் யாழ்ப்பாணத்தில் சந்தைப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த வாரம் நாடாளுமன்றில் உரையாற்றிய பாதுகாப்பு அமைச்சின் பிரதி அமைச்சர் வலிவடக்கில் இராணுவத்தினரால் உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள காணிகளில் 1661 ஏக்கர் காணி இராணுவத்தினருக்கு தேவை எனவும் அவற்றுக்கான இழப்பீட்டை காணி உரிமையாளர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். அத்துடன் வலிவடக்கில் இராணுவத்தினர் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவது தமது சுயதேவைக்கு என்றும் தெரிவித்தார். பிரதி அமைச்சரின் இக்கூற்றினை முற்றாக நிராகரித்து வலிவடக்கு மக்கள் தாம் தமது சொந்த இடங்களில் இருந்து விரட்டப்பட்டு 36 வருடங்கள் கடந்த நிலையிலும் எமது காணிகளை பாதுகாப்பு காரணம் என கூறி அடாத்தாக கையகப்படுத்தி அவற்றில் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். நாம் எமது காணிகளை இழந்து வாழ்வாதாரங்களை இழந்து நிற்கதியாக நிற்கும் போது எமது காணிகளில் விவசாயம் செய்யும் இராணுவத்தினர் விவசாய உற்பத்தி பொருட்களை பெருமளவில் விற்று லாபம் ஈட்டுகின்றனர். இராணுவத்தினரின் இத்தகைய செயல்பாடானது உள்ளூர் விவசாயிகளின் வாழ்வாதாரங்களையும் பாதித்துள்ளது. வலிவடக்கில் இராணுவத்தினரின் விவசாய பண்ணைகளில் உற்பத்தியாகும் விவசாய உற்பத்தி பொருட்களை பலாடி வீதியில் உரும்புரை பகுதியில் உள்ள தனியார் பல்பொருள் அங்காடியின் மரக்கறி கொள்வனவு நிலையத்தில் இராணுவத்தினர் பெருமளவில் விற்பனை செய்து வருகின்றனர். இதற்கான ஆதாரமாக தம்மிடம் காணொலி பதிவுகள் உள்ளதாக கூறி அவற்றை ஊடகங்களுக்கு அனுப்பியுள்ளனர். மக்களின் காணி மக்களுக்கு என கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் கடந்த ஆட்சியாளர்கள் போன்று பொய்யுரைத்து மக்களை ஏமாற்றாது காணிகளை மக்களிடம் மீள கையளிக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளனர். தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரும் நீதியின் ஓலம் 2 என்னும் கவன ஈர்ப்பு போராட்டம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தாயக செயலணி தெரிவித்துள்ளது. நீதியின் ஓலம் 2 ஊடக அறிக்கை தாயக செயலணி வழியாக சமர்ப்பிக்கிறோம். தமிழர்கள் மீது தொடர்ந்து நடைபெறும் இனவழிப்பின் சாட்சியாக யாழ்ப்பாணம் செம்மணியில் அகழ்ந்தறியப்பட்ட மனித புதகுழியில் இருந்து 412க்கு மேற்பட்ட எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித குழி என்பது ஈழத்தமிழர்கள் மீது இலங்கை அரச பயங்கரவாதத்தால் நடத்தப்பட்ட மனித பேரவலத்தின் சிறு சாட்சியம் மட்டுமே.
குறிப்பாக 1996ஆம் ஆண்டில் இலங்கை அரசு படையினரால் கூட்டு பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட 16 வயதுடைய பாடசாலை மாணவியின் வழக்கின் மூலமாகவே இவ்விடயம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இப்படுகொலைக்கு முன்பதாக 1995ஆம் ஆண்டு யாழ்ப்பாண இடப்பெயர்வு காலத்தின் அதன் பின்னரிலும் சிறுவர்கள், பெண்கள், முதியவர்கள் உட்பட பல நூற்றுக்கணக்கானோர் மிக கொடூரமாக படுகொலை செய்து புதைக்கப்பட்டனர் என்பதை நிரூபிக்கும் வகையில் கிருசாந்தி படுகொலை வழக்கின் குற்றம் நிரூபிக்கப்பட்ட இலங்கை அரச படை சிப்பாய் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச அவர்களுடைய பகிரங்க வாக்குமூலத்தின் அடிப்படையில் 1999ஆம் ஆண்டில் 15 எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்டன. ஆயினும் பின்னர் ஆட்சிக்கு வந்த இலங்கை அரசியல் இயந்திரங்கள் அவற்றை முழுமையாக விசாரணை செய்யாமல் மூடி மறைத்து வந்தன. கடந்த ஆண்டு அப்பகுதியில் கட்டுமான வேலைக்காக நடைபெற்ற அகழ்வு பணியின் போது மனித எலும்புக்கூடுகள் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆனால் இவ்விடயத்தை மூடி மறைக்கும் முயற்சிகள் அரசு தரப்பால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழ் மக்களும் சர்வதேச சமூகமும் மேற்கொள்ளப்பட்ட தொடர்ச்சியான அழுத்தங்களின் மூலமே இதனை பல எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன. இதை பற்றிய கவனஈர்ப்பு நிகழ்வு அணையா விளக்கு மற்றும் நீதியின் ஓலம் போன்ற போராட்டங்களாக எமது மக்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறமை குறிப்பிடத்தக்கது. அதன் தொடர்ச்சியாக 14/8/2026 வெள்ளிக்கிழமை தொடங்கி 17/8/2026 வரை தொடர்ந்து 4 நாட்கள் யாழ் நகரில் நீதியின் ஓலம் 2 எனும் போராட்டத்தின் வாயிலாக தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரும் கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெறும். இறுதி நாள் 17/8/2026 அன்று மாபெரும் பேரணியும் நடைபெற உள்ளது. நீதியின் ஓலம் 2 போராட்டத்தின் கோரிக்கைகள்: 1. இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி உட்பட அனைத்து மனித புதைகுழிகளுக்கும் முழுமையான சர்வதேச விசாரணை நடைபெற வேண்டும். 2. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெற உள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை மீது வலுவான தீர்மானம் கொண்டு வந்து அனைத்து நாடுகளும் தெளிவான நிலைப்பாடு எடுக்க வேண்டும். 3. தமிழர்கள் மீது இனப்படுகொலை செய்த அரசு அதிகாரிகளுக்கு அமெரிக்கா, பிரித்தானியா, கனடா போல அனைத்து நாடுகளும் பயண தடையை நடைமுறைப்படுத்த வேண்டும். 4. தமிழர் இனவழிப்பின் பாதிக்கப்பட்டவர்களையும் சாட்சியங்களையும் பாதுகாக்க ஐக்கிய நாடுகள் சபை முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். 5. இலங்கை அரசு கையகப்படுத்தியுள்ள தமிழர்களின் பாரம்பரிய வாழ்விடங்களை விடுவிப்பதோடு தமிழர் தாயகத்தை பல்வேறு வகையில் கையகப்படுத்தும் நடவடிக்கைகளை நிறுத்த சர்வதேச நாடுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். 6. பயங்கரவாத தடை சட்டம் என்ற பெயரில் இன்றும் தொடரும் தமிழின அடக்குமுறைகளை நிறுத்தவும் நீண்ட காலமாக சிறைகளில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்யவும் சர்வதேச அழுத்தம் தேவை. 7. கடந்த 77 ஆண்டுகளாக ஒற்றையாட்சியின் கீழ் கட்டமைக்கப்பட்ட தமிழின சுத்திகரிப்பையும் தொடரும் தமிழர் இனவழிப்பையும் நினைவழிப்பையும் நிறுத்தி ஓர் சர்வதேச நீதி பொறிமுறை மூலம் தமிழர்களின் வாழ்வுரிமையை உறுதி செய்ய அனைத்து நாடுகளும் ஆதரவு வழங்க வேண்டும். 8. வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் தமிழர்களின் பூர்வீக தாயகம் என்பதையும் தமிழ் மக்கள் சுயநிர்ணய உரிமை உடையவர்கள் என்பதையும் ஏற்றுக்கொண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் மற்றும் திப்பு பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் இறையாண்மை உள்ள தேச அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும். 9. யுனைடெட் ஸ்டேட் ஐக்கிய ராச்சிய அடிப்படையிலான போலி தீர்வு திட்டங்கள் நிராகரிக்கப்பட வேண்டும். தமிழர் தேச அதிகாரங்கள் மீளப்பெற முடியாத சுயநிர்ணயத்தின் அடிப்படையிலும் சர்வதேச உத்தரவாதத்துடனும் உறுதி செய்யப்பட வேண்டும். 10. பயங்கரவாத தடுப்புச் சட்டம் முழுமையாக ரத்து செய்யப்பட்டு பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு மாற்றீடான சட்டமூலம் PTSA முழுமையாக மீளப்பெற வேண்டும். மேற்கண்ட விடயங்களை வலியுறுத்தி நீதியின் ஓலம் 2 என்ற போராட்டம் 14/8/2026 வெள்ளிக்கிழமை
மாலை 4 மணிக்கு செம்மணியில் ஆரம்பித்து தமிழர் தாயகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து மக்கள் திரண்டு வருகை தந்து 17/8/2026 இறுதி நாள் மாபெரும் பேரணி யாழ் நகரில் இடம்பெறும். இந்த போராட்டம் வெற்றியடைய அனைத்து ஊடகங்களும் அமைப்புகளும், குறிப்பாக பல்கலைக்கழக மாணவ ஒன்றியங்கள், மாணவர் அமைப்புகள், சிவில் அமைப்புகள், மத அமைப்புகள், வர்த்தக சங்கங்கள், தொழிலாளர் சங்கங்கள், போக்குவரத்து கழகங்கள், விளையாட்டுக் கழகங்கள், ஊர் சங்கங்கள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள், புத்திஜீவிகள் மற்றும் பொதுமக்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பேராதரவும் ஒத்துழைப்பும் அன்புடன் வேண்டப்படுகிறீர்கள். நன்றி. ஊடக அமையம், தாயக செயலணி. சிறுவர் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், அடிப்படை உரிமைகள், பால்நிலை சமத்துவம் தொடர்பிலான முறைப்பாடுகளை கையாளுவது தொடர்பில் போலீசாருக்கான செயலமர்வு இன்றைய தினம் திங்கட்கிழமை யாழ்ப்பாண தலைமை போலீஸ் நிலையத்தில் இடம்பெற்றது. தமிழ் மொழி மூல போலீசாருக்காக தமிழ் மொழியில் குறித்த செயலமர்வு நடைபெற்றது. குறித்த செயலமர்வில் நிகழ்நிலை ஊடாக போலீஸ் மா அதிபர், குற்றப்புலனாய்வுத்துறை பணிப்பாளர் ஆகியோரும் நேரடியாக வடமாகாண பிரதி போலீஸ் மா அதிபர், சட்ட வைத்திய அதிகாரி, பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், அரசு சட்டவாதிகள் உள்ளிட்டோர் கருத்துரைகள் வழங்கினார்கள். வடக்கில் உள்ள தமிழ் மொழி மூல போலீசாருக்கு தமிழ் மொழி மூல வளவாளர்கள் ஊடாக குறித்த செயலமர்வு முன்னெடுக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடக கற்கைகள் துறை பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் அவதூறுகளை பரப்பியவர்களின் பதிவுகளை அகற்றுவதுடன் பேராசிரியர் ரகுராம் தொடர்பாக எந்த அவதூறு பதிவுகளையும் செய்யக்கூடாது என இடைக்கால கட்டளை ஒன்றை வழங்கிய பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் எதிர்மனுதாரர் ஒருவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்வதற்கும் உத்தரவு பிறப்பித்தது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடக கற்கைகள் துறை பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் மீது சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பினர் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தனர் என்ற குற்றச்சாட்டில் 14 எதிர் மனுதாரர்களுக்கு நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறித்த வழக்கில் முதலாம் எதிர் மனுதாரராக சிவதர்ஷினி பரஞ்சோதியும், 2ஆம் எதிர் மனுதாரராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தரும், 3ஆம் எதிர் மனுதாரராக கங்கா ஜெயபாலனும், 4ஆம் எதிர் மனுதாரராக தேசம் ஜெயபாலனும், 5ஆம் எதிர் மனுதாரராக ஸ்ரீதயாளன் ஸ்ரீ பிருந்தரனும், 6ஆம் எதிர் மனுதாரராக பரமசிவம் பவதாரணியும் குறிப்பிடப்பட்டிருந்தனர். குறித்த வழக்கு இன்று பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் இந்துகா சிவலிங்கம் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது 1ஆம், 3ஆம், 4ஆம், 5ஆம், 6ஆம் எதிர் மனுதாரர்கள் சமூக வலைதளங்களில் பேராசிரியர் ரகுராம் தொடர்பாக அவதூறான மற்றும் தடை செய்யப்பட்ட கூற்றுக்கள் பதிவு செய்தமையை ஏற்றுக்கொண்ட மன்று இதுவரைக்கும் அவ்வாறு போடப்பட்டிருந்த பதிவுகளை அகற்றுவதோடு இது சம்பந்தப்பட்ட எந்த விடயத்தையும் எந்த ஒரு சமூக வலைதளங்களிலும் பதிவு செய்யக்கூடாது என இடைக்கால கட்டளையிட்டது. இந்த நிபந்தனைக்குட்பட்ட இடைக்கால கட்டளையை இறுதி கட்டளையாக ஆக்குவதா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்காக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறுவதோடு 1 தொடக்கம் 13 வரையான எதிர் மனுதாரர்களுக்கு 2 கிழமைகளுக்குள் அழைப்பாணியை அனுப்புமாறு மன்று உத்தரவிட்டது. எதிர் மனுதாரர்கள் அனைவருமே 2 வாரங்களுக்குள் காரணம் காட்டுதல்களுக்காக மன்றுக்கு முன் ஆஜராகி தங்களுடைய சமர்ப்பணங்களை முன்வைக்குமாறும், எதிர் மனுதாரர்கள் இதனை செய்யாவிட்டால் இந்த விடயத்தில் அவர்கள் குற்றவாளிகளாக கருதப்பட்டு மன்றினால் தீர்ப்பளிக்கப்படும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. எதிர் மனுதாரர்கள் சமூக வலைதளங்களில் பதிவு செய்த கருத்துக்கள் முக தோற்றத்தின் அடிப்படையில் அவதூறு மற்றும் தடை செய்யப்பட்ட கூற்றுக்களாக இருப்பதோடு அது தொடர்பான விசாரணைகளுக்காகவும் காரணம் காட்டுதல்களுக்காகவும் ஜூலை 27ஆம் திகதிக்கு வழக்கை மன்று திகதியிட்டது. இதேவேளை மனுதாரருடைய சட்டத்தரணி முன்வைத்த வாதத்தில் 3வது எதிர் மனுதாரரான கங்கா ஜெயபாலன் என்பவர் சில நாட்களுக்கு முன் தனது சொந்த முக புத்தக தளத்தில் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றனையும் நீதவானையும் அவதூறு செய்யும் விதத்தில் பதிவிட்டிருந்தமையை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றார். குறித்த எதிர் மனுதாரரின் பதிவு நீதிமன்ற அவமதிப்பு என்பதுடன் நீதவானின் இறையாண்மையை பாதிப்பதாகவும் கருதிய மன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கை பதிவு செய்ய உத்தரவிட்டார். மேலும் மனுதாரரின் சட்டத்தரணி குற்றவியல் சட்டத்தின் கீழ் புரிதொரு வழக்கை தாக்கல் செய்ய முடியும் எனவும் அறிவுறுத்தினார். மனுதாரர் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி லக்ஷான் டயஸின் வழிகாட்டலில் சட்டத்தரணி கனகலிங்கம் கிஷோபன ஆஜராகி தனது வாதங்களை முன்வைத்தார். சில எதிர் மனுதாரர்கள் சார்பாக சட்டத்தரணி மகாலிங்கம் மயூரன் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார்.
கடந்த அரசாங்கத்தினால் நிர்மாணிக்கப்பட்ட பொருளாதார மத்திய நிலையங்கள் வினைத்திறனாக இயங்காத நிலை காணப்பட்ட போது இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் பொருளாதார மத்திய நிலையங்களை வினைத்திறனாக இயங்க வைக்கும் நடவடிக்கையின் செயற்பாடாகவே கிளிநொச்சி விசேட பொருளாதார மத்திய நிலையத்தில் 34 வியாபார நிலையங்களுக்கான கடைகள் திறக்கப்பட்டது. குறித்த கடைகளை கூட்டுறவு பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க வழங்கி வைத்தார். குறித்த நிகழ்வில் மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன், கரைச்சி பிரதேச செயலாளர் முகுந்தன், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் இணைப்பாளர் மருங்கன் மோகன், அரசு உத்தியோகத்தர்கள், வியாபாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். வவுனியா சாலையின் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்துகள் இன்று காலை முதல் பேருந்து சேவைகளை முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலதிக நேர கொடுப்பனவு விடயத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சனையால் பொறியியல் பிரிவு ஊழியர்கள் நேற்று சமூகம் தரவில்லை என கூறப்படுகின்றது. இன்றைய தினம் திங்கட்கிழமை என்பதால் பேருந்து சேவைகள் இன்மையால் பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் பல்வேறு அசௌகரியங்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. தங்கள் விவசாய நடவடிக்கைகளை தொடர் அதிவட்டி விகிதத்தில் கடன் வாங்க வேண்டியுள்ள விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க ஒரு வங்கியை தொடங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு வசதி, கட்டுமானம் மற்றும் நீர்வளங்கள் துறை பிரதி அமைச்சர் டி.பி. சரத் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அடுத்து 2 அல்லது 3 பருவங்களில் நாங்கள் விவசாய சங்கங்களை அமைத்து விவசாயிகளுக்கு தேவையான பணத்தை வழங்குவோம். நமது விவசாயிகள் மிகுந்த கடனில் உள்ளனர். அவர்கள் வட்டிக்கு கடன் கொடுப்பவர்களிடம் கடன் பட்டுள்ளனர். அதனால் அவர்களால் கடனை திருப்பிச் செலுத்தவோ அல்லது தங்கள் நெல்லை விற்கவோ முடியவில்லை. அவர்கள் வட்டிக்கு கடன் வாங்குவதால் உற்பத்தி செலவு அதிகரிக்கின்றது. எனவே நாங்கள் ஒரு வங்கியை தொடங்க திட்டமிட்டுள்ளோம். இதன் மூலம் ஒவ்வொரு விவசாயிக்கும் ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் உற்பத்தி செலவை வழங்குவோம். நாங்கள் சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடாத்தி ஒவ்வொரு விவசாய நிறுவனத்திலும் ஒரு வேளாண்மை உதவி மையத்தை நிறுவவும் திட்டமிட்டுள்ளோம். உலகின் மிகவும் மேம்பட்ட இயந்திரங்கள், பெரிய டிராக்டர்கள், அறுவடை இயந்திரங்கள், ட்ரோன்கள், களையெடுக்கும் மற்றும் கட்டும் இயந்திரங்களை நாங்கள் கொண்டு வருவோம். அந்த நிறுவனங்கள் மூலம் விவசாயிகளின் தேவைகளை மலிவு விலையில் பூர்த்தி செய்ய ஏற்பாடுகளை செய்வோம். நாங்கள் 1.5 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கின்றோம். விவசாயிகள் எழுப்பும் ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளிப்பதற்காகவே நாங்கள் 5 ஆண்டுகளுக்கு ஆட்சிக்கு வந்தோம் என்றார். அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் தரமான மற்றும் வசதிகள் கொண்ட பொது போக்குவரத்து துறையை உருவாக்க வேண்டும் என்றும் இதன் மூலம் பொதுமக்கள் போக்குவரத்துக்காக தனிப்பட்ட ரீதியில் செலவிடும் சுமையை குறைத்து நாட்டுக்குள் தரமான போக்குவரத்து சேவையை உறுதிப்படுத்த முடியும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலவச சுகாதார சேவையின் மேம்பாட்டிற்கு வழங்கப்படும் அதே அவதானத்தை பொது போக்குவரத்து சேவையின் முன்னேற்றத்திற்காகவும் செலுத்துவதன் முக்கியத்துவத்தை ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சுக்கு தொடர்புடையதாக 2026ஆம் ஆண்டில் ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியின் கீழ் முன்னெடுக்கப்படும் திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட யோசனைகள் குறித்து இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற வரவு செலவு திட்டத்திற்கு முந்தைய கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்தார். புதிய திட்டம் ஒன்றின் ஊடாக பொது போக்குவரத்து சேவையை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை இங்கு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறையில் 2026ஆம் ஆண்டில் முன்னெடுக்கப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து தனித்தனியாக கேட்டறிந்தார். பழைய பேருந்துகளை படிப்படியாக போக்குவரத்தில் இருந்து நீக்கி புதிய பேருந்துகளை சேவையில் இணைத்துக் கொள்ளும் வேலை திட்டம் குறித்து இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் நகர்ப்புற குறுகிய தூர பயணங்களுக்காக மெட்ரோ பேருந்துகள் போன்ற வசதிகளை கொண்ட பேருந்துகளை பயன்படுத்துவதன் மூலம் மக்களுக்கு வசதியான போக்குவரத்தை உறுதி செய்ய முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. நகர அபிவிருத்தி அமைச்சின் கீழ் செயல்படுத்தப்படும் முக்கிய திட்டங்களான அடுக்குமாடி குடியிருப்பு நிர்மாண திட்டங்கள், நகர்ப்புற கழிவு முகாமைத்துவ திட்டங்கள் மற்றும் சிட்டி பிராண்டிங் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்களின் 2026ஆம் ஆண்டுக்கான முன்னேற்றம், இந்த ஆண்டு மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கக்கூடிய திட்டங்கள் மற்றும் அடுத்த ஆண்டிற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகள் குறித்தும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. அடுத்த ஆண்டுக்குள் நிறைவு செய்யக்கூடிய திட்டங்களை தேர்ந்தெடுத்து அவற்றுக்கு முன்னுரிமை அளித்து வரவு செலவு திட்ட நிதியை ஒதுக்குமாறு அறிவுறுத்திய ஜனாதிபதி, வெளிநாட்டு கடன் உதவிகளின் கீழ் மேற்கொள்ளப்படும் திட்டங்களின் இறுதி பெறுபேறு குறித்து சரியான தெளிவில்லாமல் அத்தகைய திட்டங்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் வைத்தியர் பிரசன்ன குணசேன, நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் எரங்க குணசேகர என்று இதில் பலர் கலந்து கொண்டனர். இலங்கையின் 6 பிரதான தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் கட்சிகள் பொது இணக்கப்பாட்டுடன் ஒன்றிணைந்து செயற்பட இன்று தீர்மானித்துள்ளது.
இதன் அடிப்படையில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, இலங்கை தமிழரசு கட்சி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகிய கட்சிகளின் பிரதிநிதிகள் இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டனர். இதன்போது அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரிஷாட் பதியுதீனின் கருத்து தெரிவிக்கையில், தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் எதிர்கொள்ளும் அடிப்படை பிரச்சினைகள், குறிப்பாக காணி பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு இனிவரும் காலங்களில் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்றார். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான், தமிழ் பேசும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஒன்றிணைந்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். வடக்கு, கிழக்கு மற்றும் மலையகத்தில் காணி அபகரிப்பு இன்றளவிலும் தீவிரமடைந்துள்ளது. தமிழ் பேசும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். இந்த ஒற்றுமை தொடர வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்தினார். மேலும் இந்த கூட்டணி வெறுமனே ஒன்று சேர்ந்த கூட்டணி அல்ல, மக்களின் நலனுக்காக சேர்ந்த தேசிய மேடை என பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்தார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா கேலரி நியூஸ் என்ற முகப்புத்தக பக்கத்துடனும் www.jeffnagallery.lk என்ற இணையதள பக்கத்துடனும் இணைந்திருங்கள்.